உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பான மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பென்னா தமனி தடிப்பு நோய், ஆர்டீரியோஸ்க்ளெரோசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பகுதியில் பெருந்தமனி தடிப்பு ஆதெரோஸ்க்ளெரோசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில் வருது அப்படின்னா தமனி தடிப்பு, பெருந்தமனி தடிப்பு, இது போக இன்னும் ஒரு 6 தலைப்பில் எதன் கீழ் வருது அப்படின்னா திசு தடிப்பு நோய், ஸ்க்ளெரோசிஸுங்கிற தன்மையில் பார்க்குறோம். ஸோ இதில் பெருந்தமனியினுடைய பாதிப்பு என்னென்னங்கிறது போன பகுதியில் பார்த்தோம். இப்போ சாதாரண தமனி, அதில் 3 நிலை இருக்குது. அதாவது உட்படலம், ஒரு இரத்த நாளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இரத்த நாளத்தில் உட்படலம், இடைப்படலம், வெளிப்படலம் 3 நிலை இருக்குது. அந்த உட்படலம் எல்லாமே தோல் சம்பந்தப்பட்ட திசுக்களுடைய பாதிப்புனால் வர்றது. இடைப்படலம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த இணைப்பு திசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மென் தசைன்னு சொல்லுவாங்க, அதாவது சாஃப்ட் மசில், அந்த பாதிப்பினால் வரக்கூடியது. அந்த வெளிப்படலம் தான் இணைப்பு திசு. இப்படி 3 நிலைகள் இருக்குது. அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா அந்த மென் திசு பாதிப்பு. அதுக்கு பேரே மென் திசு. அது என்ன ஆகும்? கடினமாகும், கட்டிகளாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு திசு, அதனுடைய இயல்பு, இது எல்லாமே உடலினுடைய வேதியியல் மாற்றம் காரணமாக அது தடிக்கிறதோ கட்டியாகிறதோ ஆகலாம். அந்த மாதிரி ஆகக்கூடிய நிலையில் உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக பாயாது பலவிதமான சிக்கல்களுக்கு உள்ளாகும். பொதுவாக இந்த வகையான ஒரு நோயானது அதிகப்படியாக நோய் அறிகுறிகளை காட்டாது. அது தன்னைத்தானே சமாளிச்சுக்கணும். சிறு சிறு நோய் அறிகுறிகள் எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பெருந்தமனி தடிப்பு சொன்னோமோ அதில் ஒரு சிலது பகிர்ந்துக்கலாம். ஆனால் அதிகப்படியான விஷயங்கள் அந்த நோய் அறிகுறி வெளிப்படுத்தாமல் இருக்கும். திடீர் ஒரே ஸ்ட்ரோக்கில் அப்படியே மாரடைப்பு. அப்போ இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்மூத் மசில்னு சொல்லக்கூடிய மென் தசைகள் கடுமையான பாதிப்பு உள்ளாயிருக்கு. அந்த மென்மைத்தன்மை போய் கடினத்தன்மையும் ஒரு கல்தன்மையும் அதில் ஏற்படுது, இறுகி போகுது. அப்போ எப்படி இரத்த ஓட்டம் போகும்? இதனாலேயே என்ன ஆகுது? அந்த இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இருதயம் சந்திக்குது. அதாவது இரத்த நாளத்தில் ஏற்பட்ட பாதிப்பை இருதயம் சந்திக்க வேண்டிய அவசியம். இன்னும் அது அதிகமாக கடுமையாக வேலை செய்யணும். இது போகாததுனால இதே நாட்பட்ட நிலையில் போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது தன்னுடைய பலத்தை இழந்து அப்படி ஒரு திடீர்னு மாரடைப்பு சொல்கிறோம். இந்த காரணம் என்ன அப்படின்னா உடம்பில் பலவிதமான திசுக்கள் சார்ந்த பலவிதமான தன்மைகள் இறந்து இருக்கும். இப்போ எப்படி உடம்புல புது திசுக்கள் உருவாகுது, பழைய திசுக்கள் இறந்து போகும். அது மறுசுழற்சி பண்ணு, சிலதெல்லாம் எடுத்துக்கும், சிலதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி சில வகையான திசுக்களில் ஏற்படக்கூடிய சுண்ணாம்பு சத்து ஏற்றம், கால்சிஃபிகேஷன், சுண்ணமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அது உடஞ்சி, அது சிதைஞ்சு, அதனுடைய துகள்களானது, அதனுடைய கழிவுகளானது இரத்தத்தில் கலந்து போகிறப்போ இது போன்ற மென்மையான தன்மை கொண்ட திசுக்களும் பாதிப்பு ஏற்படும். ஆக மென் தசை திசு எதனால் பாதிக்குதுன்னா உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான அந்த திசுக்களுடைய சிதைவின் காரணமாக ஏற்படுது. அதில் 2 இருக்குது. ஒன்று இறந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இன்னொன்று அடுத்ததாக அழிஞ்சு கொண்டுட்ருக்கு. இந்த மாதிரி 2 இருக்குது.
அதை நம்ம என்ன சொல்லலாம்னா டீஜெனரேட்டிவ் அண்டு டெட் டிஷ்யூ ரெண்டு சொல்லலாம். அந்த இறந்த நிலையில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வகையான விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல வந்து டிபி சார்ந்த விஷயங்கள், அதில் உரைப்பார் கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிதைவின் காரணமாக அந்த துகள்களானது கடினத்தன்மை ஆக்கக்கூடிய வலிமை இருக்குது. அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. அதே மாதிரி உடம்பில் வந்து சீல் கட்டி, ரெண்டாவது வந்து சீல் கட்டி, அதன் சிதைவு காரணமாகவும் இப்படி ஒரு மென்மைத்தன்மையை இழக்க நேரிடும். இதனால் என்ன நேரிடுது? அந்த இரத்த நாளம், அந்த வந்து ஒரு இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மை வந்து நாளுக்கு நாள் வந்து குறையும். இதனுடைய அதிகப்படியான பலு இருதயத்துக்கு போய் சேரும்னு சொல்லியிருக்கிறோம். இது ரெண்டாவது தன்மை. மூணாவதாக வந்து கணைய அலர்ஜி. உடம்பில் இருக்கக்கூடிய கணையம், அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய உருவாக்கி அந்த தன்மை வேதியியல் மாறுபாடு அடக்கூடிய கொழுப்புத்தன்மை, இதில் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மை, ஸ்லக்கிஷ்னஸ் சொல்லுவாங்க. இதன் காரணமாக அங்கே வந்து அந்த ஒரு தடிப்புத்தன்மை சிதைஞ்சு வரும். இது ஒன்று. அது அக்யூட் பேங்க்ரியாட்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரானிக் ஆப்சஸ் முன்னாடி இருக்கிறது. இன்னொன்று பாருங்கள், அந்த உடம்பில் வந்து ரத்தம் வந்து எல்லா திசுக்களும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் மறுபடியும் வரும் இருதயத்துக்கு. அதை சிரைகள்னு சொல்லுவோம். அந்த சிரைகளில் சில சமயம் வந்து ரத்தம் மந்தமாக போகிறதுனால அந்த சிரைகளுக்குள்ளாரே சில கட்டிகள் அதனுடைய உள்தோலில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உட்படலம்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏற்படுறப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? த்ராம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சிரை கட்டிங்கிறது இதனால வரலாம். இது சிதைந்து போகிறப்பையும் இப்படி ஒரு அந்த மென்மைத்தன்மை பாதிக்கப்படும். அப்புறம் வந்து குருதிக்கட்டு, அதாவது ஹேமட்டோமான்னு சொல்கிறோம். இது என்னப்படுது? அந்த இரத்தத்தினுடைய இயல்புத்தன்மை மாறி வேறுபட்ட நிலையில் இருந்து அது சிதைவு ஏற்பட்டு அதன் காரணமாக என்ன ஆகுது? மென் திசுக்கள் பாதிப்பு வரலாம். இரத்தத்தினுடைய இயல்புத்தன்மை மாறி, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த உடம்பில் இருக்கக்கூடிய பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள் உடம்புக்குள்ளாரே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவில் ஏதோ ஒரு அதனுடைய தன்மையை அழித்து அந்த ஒட்டுண்ணிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் பொழுது அது இறந்து போயிடும். அது சிதைவு ஏற்பட்டு அது வந்து இந்த மாதிரி இரத்தத்தில் கலக்கிறப்போ என்ன ஆகலாம்? அப்படி ஒரு மென்மைத்தன்மை வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம், கடினமாகலாம். இதிலே 2 வகை இருக்குது. விஷம் சார்ந்த ஒட்டுண்ணிகள் இருக்குது. அது ஏற்பட்டால் இன்னும் அதிகமாக அதனுடைய சீர்கேடு இருக்கும். அடுத்ததாக வந்து உடம்பில் வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது இரத்தமே இல்லாமல் அங்கே ஏற்படக்கூடிய திசு அழுகிறது, இதனுடைய பாதிப்பும் இருக்குது. இது எல்லாமே வந்து இறந்த பிறகு அந்த திசுக்கள் இறந்த நிலையிலிருந்து அதனுடைய வெளிப்பாடாக வரக்கூடியது. அடுத்து வந்து திசு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, டீஜெனரேட்டிவ், இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சில வகைகள் இருக்குது. என்னென்னா 5 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து டென்ஸ் ஸ்கார், அடர்த்தியான தழும்புகள். இது வந்து பின்னேற்றமாக அதனுடைய பின்னேற்றத்தன்மையில் வர்றப்போ அது திசுகள் வந்து சிதைஞ்சு போகும். அதனாலேயும் அந்த கடினமைத்தன்மை வரலாம். அப்புறம் கால்கேனியஸ் கியூட்டிஸ், அதாவது மேல் தோல் மிகை சுண்ணாம்பு படிவு, அதாவது தோலில் மேல்தன்மை இருக்கு இல்லையா, மேலுறை, அதில் ஏற்படக்கூடிய படிவுகள், கால்சிஃபிகேஷனாக அந்த சுண்ணாம்பு சம்மந்தப்பட்டது அதிகப்படுது. இது இறுக்கமாக இருக்கும், கடினமாக ஆக்கும். இது சிதைந்து வர்றப்போ அதையும் பாதிக்கும். இதெல்லாம் நம்ம ஏன் இதை சொல்லணும்னா, உடம்புல இத்தனை பொருள் வந்து கெட்டு போய் கிடக்குது, அது கெட்டு கொண்டுட்டுருக்கு. அதையே உடம்பு சீரமைக்கிறப்ப அதில் ஏற்படக்கூடிய தோய்வின் காரணமாக அது மற்ற இடத்துல போய் பிரச்சனை பண்ணிடும். இதெல்லாம் வரிசை லிஸ்ட் இருக்குது பாருங்கள். அப்புறம் சிஸ்ட்டு, நீர் கட்டி, அதுவும் என்ன ஆகுது? சிதைந்து போய் இப்படி ஏற்படுத்தலாம்.
அப்புறம் குருதி நாளத்தில் ஏற்படக்கூடிய கட்டி, ஆதரோமா, அது இறுதியாக வந்து இயல்பாகவே முதுமைத்தன்மை, ஸ்னைல். இப்படி இந்த அழிந்து கொண்டிருக்கூடியதில் 5 வகை. டெட் செல்ஸ், டெட் டிஷ்யூ, அதில் பார்த்திங்கன்னா 8 வகை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மென் தசை திசு வந்து கடினமாகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அசிம்டமேட்டிக், நோய் அறிகுறியே இல்லாத நிலை, அந்த நிலை வர்றப்போ திடீர்னு அது மாதிரி வருது. என்னதான் வந்து இந்த அறிகுறிகள் வந்து இல்லாட்டாலையும் அவர்களுக்கு இந்த மென் தசை இருக்குது பார்த்திங்களா, ஸ்மூத் மசில், இது உடம்புல வேறு சில உறுப்புகளில் வேறு விதமாக இரத்த குழாய் அல்லாது வேறு சில நோய் அறிகுறிகளை காட்டலாம். தசைகள் சார்ந்த பிடிப்பு, தசைகளுடைய பலமற்ற தன்மை, சோர்வு, இப்படி கூட வேறு விதத்தில் இருக்கும். ஆனால் குறிப்பிட்டு இந்த ஒரு குருதி நாளத்தினுடைய அடிப்படையில் அப்படி வராது. அதனால் இதுக்கு பெரிய அளவுக்கு இல்லாட்டியும் புரிதல் வேணும். நம்ம உடம்பில் ஒரு சிறு சிறு நோய் அறிகுறிகளை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வைக்கணும். இதற்கும் அதற்கும் பங்கு உண்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் எந்த அறிகுறி ஆனாலும் அதைய வந்து உடனடியாக சரி பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு மைண்டில் புத்தியில் வரும். இந்த மாதிரி அந்த மென் தசை சார்ந்த ஒரு பிரச்சனை, இப்போ இதில் ஏற்படக்கூடிய சீர்கேடு அது சார்ந்த ஒரு திசுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு உணவை நம்ம எடுத்தால் தானாகவே அது வந்து சீர்படுத்திக்கும். இதுக்காக நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அது நல்லா ஆகாதுன்னு நினைக்க வேணாம். ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த பாதிப்பை சீர்படுத்துவதற்கு அதே ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்க பெறும்பொழுது அந்த இடத்துல தானாகவே சீர்பெற்று வந்துடும். சீர்கெட்டது சீர்பெற்று விடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த கடமையை உணர்ந்து அதற்குண்டான பொருளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த தசைகள் சார்ந்த இந்த ஒரு விஷயத்துக்கு மிக அருமையான அற்புதமான தீர்வு என்னென்னா பரங்கிக்காய், அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய் எல்லாம் ஒன்று தான், பேர் தான் வேறு வேறாக இருக்குது. அப்போ இந்த காய் எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்த உடம்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அத்தனை விதமான இரத்த நாளங்களுக்கும் மிக முக்கியமாக ஒரு அருமையான ஒரு அருமருந்தாக இருக்குது. அதில் நம்ம இந்த அரசாணிக்காய் எப்படி எடுத்துக்கலான்னா பொடி பொடியாக அரிஞ்சு மென்று சாப்பிட்லாம். அதோட விதை, உள்ளே இருக்கக்கூடிய சதை, அதாவது அந்த நார், அப்புறம் வந்து தோல், இதெல்லாம் வந்து அரைச்சி வடித்து குடிக்கலாம். இன்னொரு முக்கியமான விதத்தில் எடுக்கிறப்போ இந்த அரசாணிக்காயையும் புடலங்காயையும் ஒன்று அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ நம்ம வந்து தசைகளாக இருந்தாலும் அந்த தசைகளை வேலை வாங்கக்கூடிய தசை வாய்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த தசை வாய்வுக்கு நம்ம வந்து புடலங்காய், தசைகளுக்கு அரசாணிக்காய், அது ரெண்டும் சேர்ந்து எடுத்தால் கூட ஒரு அருமையான மாற்றம் தெரியும். இந்த மாற்றம் என்பது அந்த இரத்த நாளத்துக்கும் ஒரு மாற்றம், உடம்பில் இருக்க மற்ற தசைகளுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும். ஏதாவது வாயு பிடிப்புகள் அல்லது தசை பிடிப்புகள் இருந்தாலும் சரியாகும். உடம்பு ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால அது ரொம்பவுமே கடினம் ஆயிட்டுருக்கு. அந்த கடினமானதையும் நம்ம சரிப்படுத்தணும். அப்போ அந்த கடினமாக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கால்சிஃபிகேஷன், சுண்ணாம்பு ஏற்றம், அதையே சீரமைப்பதற்கு புடலங்காய், இப்போ சொல்லிகிட்ருக்கிற தசைகளுக்கு அரசாணிக்காய், ஆக ரெண்டு சேர்ந்து எடுத்தால் ஒரு புது அதிசயம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக அரசாணிக்காயும் தேங்காயும் சேர்ந்து எடுத்தால் அதனுடைய ஒரு பலன் வந்து வேறுபடும். அது எலும்பு தசை, இது மாதிரி மென் தசை, இப்படி பலவிதமான பலன்களை அது கொடுக்கும். அதே அரசாணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் சேர்ந்து எடுக்கிறப்போ உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அணு இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், அது போன்ற ஒரு பற்றாக்குறையோ அல்லது மிகைப்புத்தன்மையோ அது வந்து சமப்படும். இது ஒரு விதம். மூணாவதாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா அரசாணிக்காயும் புடலங்காயும்.
இது முழுக்க முழுக்க தசை மற்றும் தசைவாய்வு சார்ந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மூணையும் புரிஞ்சுக்கிட்டு எப்போ எதை பயன்படுத்தலான்னு பண்ணலாம். இந்த தலைப்பில் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்க தலைப்புக்கு அரசாணைக்காயும் புடலங்காயும் ஒரு அருமையான மருந்து. இது போக இது வல்லாது இந்த தசைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லாது உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, மெக்னீசியம்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து, மினரல், விட்டமின்ஸ், இப்படி பலவிதமான சத்துக்களை அது உள்ளே அடக்கி உள்ளது. அதை எடுக்கிறப்ப தசைகள் வலுப்பெறும். எப்படி ஒரு தசைகள் பலம் இருந்தால் தான் எந்த ஒரு பொருளையும் நம்ம ரொம்ப நேரம் தாங்கி பிடிச்சி அதை பயன்படுத்த முடியும். அது மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான உள்ளுறுப்புகள் ஒரு நல்ல விதத்தில் தக்க வைத்து பலமாக வேலை செய்வதற்கு இந்த தசைகள் தேவை. அந்த தசைகளுக்கு இந்த அரசாணைக்காய் தேவை. இப்படி எப்படி பார்த்தாலுமே ஒரு அருமையான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.